வெல்கம் பேக் டு ஜம்னாஸ் குக்கிங் டைரிஸ். இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதை வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம், குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கும் கொடுத்து விடலாம். ரொம்ப நேரம்லாம் செய்ய ஆகாது, டக்குன்னு செஞ்சிடலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். இதுக்கு 1 கப் அளவுக்கு மஞ்சள் பூசணிக்காயை தோல் சீவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை ஒரு பாத்திரத்தில் போட்டு ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. வேக ரொம்ப நேரம்லாம் ஆகாது, ஒரு 3 நிமிஷம் போதும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கலாம். வாசனைக்காக ஒரு 3 ஏலக்காய் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். ஏலக்காய் தூளாக இருந்தால் கூட அதையும் எடுத்துக்கோங்க. அரைச்சது கூட வேக வச்ச மஞ்சள் பூசணிக்காயை சேர்த்துக்கலாம். பூசணிக்காவை வேக வச்ச தண்ணி இருக்கும் இல்லையா, அதையே கொஞ்சம் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு 1/4 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த கலரை பார்க்கும்போது அவ்வளவு நல்லாயிருக்கு. மஞ்சள் பூசணிக்காயை குழந்தைங்க சாப்பிட்றதெல்லாம் ரொம்ப ரேர். இந்த மாதிரி செஞ்சுட்டா தெரியாது, சாப்பிட்டுடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட ஒரு அரை கப் அளவுக்கு அரிசி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டுடுங்க. இடையில ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து கலந்து விட்டுடுங்க. இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு வெள்ளை ரவை சேர்த்துக்கலாம். இதையெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு குழிப்பணியாரம் கல்லில் எண்ணெய் இல்லை நெய் விட்டு கரைச்ச மாவை சேர்த்து 2 பக்கமும் வெந்ததும் திருப்பி போட்டு எடுத்துக்கோங்க. ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ ஒரு ஹெல்த்தியான குழி பணியாரம் ரெடி. இது போல் வேறு ஒரு ஹெல்த்தி ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள்.